ஆண்டவரை தேடி வரும்போது என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன குழப்பம் இருந்தாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும் இல்லையா, கஷ்டம் இருக்குது, வேதனை இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடாத இருக்கிறோமா? இன்னைக்குன்னா எங்க உலகம் முழுசும் கொரோனா வந்துச்சுங்க. அப்ப கூட நம்ம என்ன சாப்பிடாதே இருந்தோம்? 3 வேளை சாப்பிட்டோம், 4 வேளை சாப்பிட்டோம், 5 வேளை கூட சாப்பிட்டே இருந்தோம் நம்ம. ஆக அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவரை தேடுகிறதற்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, வியாதி இருந்தாலும் சரி, பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒருத்தர் கஷ்டம் வீட்டுல உட்கார்ந்துட்டா என்ன ஆகும்? கஷ்டம் அப்படிதான் இருக்கும் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, உன் பாரத்தை என் மேல் வைத்து விடு, நான் உன்னை ஆதரிக்கிறேன்னு சொல்றார். நான் உன்னை விசாரிக்கிறபடினால் மகனே மகளே, உன் கவலைகள் எல்லாம் என்னிடத்துல வந்து சொல்லு அப்படின்னு நம்ம வீட்டுல சொன்னாலும் கேட்கிறாரு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை என்பது எதுக்காக? பரிசுத்தமான ஓய்வு நாள். எதுக்காக? ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய சத்தியத்தை கேட்கணும். நம்ம போவதுதான் நம்ம அவர்களுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதாய் அர்த்தம். அப்படி போகும்போதுதான் முழு இதயத்தோடு கூட நாம் அவருடைய சாட்சிகளை தேடும்போது உங்களையும் நம்மையும் ஆண்டவர் பாக்கியவதிகளாய், பாக்கியவான்களாய் நம்மை மாற்றுவார்.